ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 198 முதல் 201 வரை. திருவந்தி காப்பிட அழைத்தல். 198ஆம் பாசுரம். கள்ளச்சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளை அரசே, நீ பேயை பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன். ஒளியுடை வெள்ளரை நின்றாய், பள்ளிகொள் போது இது ஆகும் பரமனே காப்பிடவாராய். பிள்ளைத்தன்மை கொண்ட பெருமானே, வஞ்சனை மிக்க சகடாசுரனையும் மருத மரங்களில் மறைந்த அசுரர்களையும் மூட்டுவாய்கள் ஒடிய உதைத்து அழித்த திருவடிகளை உடையவனே, நீ பூதனை பேயின் முளைப்பாலை உண்ட பிறகு நீ அவளை கொன்ற நிலையை எண்ணுகின்ற போது உள்ளபடி ஒன்றும் அறிய முடியவில்லை. அழகான திருவெள்ளரை திருத்தலத்திலே உள்ள பரம்பொருளே, நீ இப்போது படுத்து உறங்கும் காலம் வந்து விட்டது. ஆகவே உனக்கு நான் காப்பிட நீ வரவேண்டும். 199ஆம் பாசுரம். இன்பம் அதனை உயர்த்தாய், இமையவர்க்கு என்றும் அறியாய். கும்பக்களிறு அட்டகோவே, கொடுங்கஞ்சன் நெஞ்சினிற் கூற்றே, செம்பொன் மதில்வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர் பிள்ளாய். கம்ப கபாலிகான் அங்கு கடுது ஓடி காப்பிடவாராய். உன்னுடைய சிறந்த இரக்கமுடைய குணங்களால் எனக்கு பெருமகிழ்வை உண்டாக்கி உயர்த்திய எம்பெருமானே, தேவர்களால் எந்நாளும் அறிய முடியாத மேன்மையனே, மத்தகம் ஓங்கிய குவளையாபீடம் என்னும் யானையை கொன்ற தலைவனே, கொடிய கம்சன் அஞ்சும்படியாக அவனுடைய மனதில் யமன் போன்று பயங்கரமாய் தோன்றுபவனே, செம்பொன் மதில் சூழ்ந்த திருவள்ளரை திருத்தலத்தில் இருப்பவனே, செல்வச் செருக்குடன் வளர்ந்து வரும் குழந்தாய், நீ இருக்கும் அந்த இடத்தில் மாலை நேரத்தில் துர்க்கை தெய்வதை நடமாடுகிறாள். ஆகவே நான் உனக்கு காப்பிட நீ விரைந்தோடி வருவாயாக. 200ஆம் பாசுரம். இருக்கொடு நீர்ச்சங்கிற் கொண்டிட்டு எழில்மறையோர் வந்து நின்றார். தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சிலநாள். திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெள்ளரை நின்றாய். உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய். ஒளிமிக்க திருவெள்ளரை திருத்தலத்தில் நின்றருளும் நம்பி, இருக்கு வேதத்தை சொல்லிக்கொண்டு நன்னீரை சங்கிலே கொண்டு வந்து அந்தணர்கள் உனக்கு காப்பிட வந்திருக்கிறார்கள். நீ இன்னும் சில நாட்களாவது உன் தாய்ச்சொல் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இப்போது உன்னிடம் அன்பு கொண்டுள்ள நான் உனக்கு திருக்காப்பு இடுவதற்காக உன் உருவத்தினை காட்டுகின்ற அந்தி விளக்கை ஒளியுடன் ஏற்றுவேன். நீ நாட்சந்தியிலே நின்று கொண்டு செருக்கு கொள்ளாமல் நான் காப்பிடுவதற்கு விரைந்து வருவாயாக. 201ஆம் பாசுரம். போதமர் செல்வக் கொழுந்து புனர்திரு வெள்ளரை யானை மாதர்க்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றம் வேத பயன்கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாத பயன்கொள்ள வல்ல பத்தர் உள்ளார் வினை போமே. தாமரையில் அமர்ந்திருக்கும் திருமகளை பிரியாமல் அவர் வாழ்ந்து வரும் திருமார்பினையுடைய திருவள்ளரை திருத்தலத்தில் நின்ற பெருமானைப் பற்றி பெண்களில் சிறந்த யசோதை தன் மகனாக கொண்டு திருக்காப்பிட்டாள். வேதத்தின் பயனை அறிந்துணர்ந்த இக்காப்பிடுதல் பற்றி பாடிய பாசுரங்களில் பின்னடியில் சொன்ன பயனை கொள்பவர்கள் பக்திக்கு பகையான வினைகளையெல்லாம் தானாகவே போய்விடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.